அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும், இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும். செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம். நல்ல படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி போட்டித் தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய வார்த்தைகளில் இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாக பெறும். இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைன்னா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க. திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா, எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும். உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக அலைச்சலும் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் நிதி சிக்கல்களையும் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு அமைய பெறுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சூழல்களில் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும்.
அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். இருப்பினும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. குடும்பம் அப்படி இல்லைன்னா பணியிடத்தில் கூடுதல் கவனத்துடனும் அனுசரித்தும் செல்வது அவசியங்க. உங்கள் மீது விமர்சனங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபட பாருங்க. சொந்த தொழிலில் முதலீடு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பேச்சில் கொஞ்சம் நிதானமும் உறவுகளை அனுசரித்து செல்வதும் அவசியங்க. உங்களினுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் மனதளவில் எரிச்சல் நிலை இருக்கத்தான் செய்யும். வியாபாரம் தொடர்பாக சில சிரமங்களையும் நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு இந்த காலத்தை உங்களால் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். குடும்ப உறவுகளுக்கு இடையில் அவ்வப்பொழுது சண்டை சச்சரவுகள் விரிசலும் வரலாம். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும். சுயதொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகள் ஆதரவால ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க. உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வேலை செய்கிறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையும். சுயதொழிலில் இருக்கிறவங்க எதுலேயுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. ஏன்னா பெரிய அளவில் தொகையை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு சுயதொழிலில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உங்களுடைய பிடிவாத குணம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய யுத்திகள் எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படின்னாலும் அவர்களிடத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி திடீர் சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி யாருக்குமே இந்த நேரத்தில் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் வாக்குறுதி கொடுக்கறது, பரிந்து பேசுறது, அவங்களுக்காக நீங்கள் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்கள் செய்ய வேண்டாம். அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம். அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க முற்படுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து கவலைகள் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரலாம். வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வீங்க. குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த விரிசல் வந்து அதிகரிக்க செய்யலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் குறையவும் ஆரம்பிக்கலாம்.